Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 30th August 2023. இன்னையோட ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். நேற்றுக்கு முடிய அமெரிக்க சந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வலுவாக தான் முடிஞ்சிருக்குது நம்ம பார்க்குறோம். டவ் ஜோன்ஸ் 0.18%, S&P 500 மிக வலிமையாக ஏறி 1.45%, நாஸ்டாக் இன்னும் வலிமையாக ஏறி 1.74% முடிஞ்சிருக்குதான் பார்க்குறோம். கடந்த சில தினங்களாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா யூஎஸ் மார்க்கெட் ஓரளவுக்கு ஒரு கிரீன்ல இருக்கிறது நீங்க பாக்குறீங்க. தொடர்ந்து அது வந்து பெரிய ஏற்றம் இல்லாமல் இருந்தாலும் கூட அது இறங்காமல் இருந்தது பார்த்தோம். இன்னைக்கு ஓரளவுக்கு S&P 500 நாஸ்டாக்லாம் வலிமையான ஏற்றத்தை கொடுத்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஸோ இதனுடைய தாக்கம் ஆசிய சந்தைகள் எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். ஆசிய சந்தைகள் அப்படின்றது இன்னைக்கும் ஏறக்குறைய எல்லா சந்தைகளும் ஜப்பானோட நிக்காய் ஆகட்டும், ஹாங்காங் ஹாங்ஸாங், சவுத் கொரியா பாசிபிக், சீனாவோட ஷங்காய், தாய்வான் சந்தை எல்லாமே ஓரளவுக்கு தற்போது ஏற்றத்துடன் துவங்கி ஏற்றத்துடனே வியாபாரமாகி வருகிறது. அப்போ நம்முடைய சந்தை எப்படி வியாபாரமாகலாம்? கிஃப்ட் நிஃப்டி அப்படி சொல்லக்கூடிய நம்முடைய நிஃப்டி இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கா வியாபாரம் ஆயிட்டு இருக்கிறத பாக்குறோம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 60-70 புள்ளிகள் ஒரு கேப் அப்ல தோங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பாக்குறோம். இது மந்த்லி எக்ஸ்பைரி நோக்கி நகரக்கூடிய ஒரு மூவா கூட நம்ம எதிர்பார்க்கலாம். இது ஒரு புல் பேக் ரேலியா இருக்குமா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதே சமயம் நம்ம கவனத்துடன் கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். சேஸ் பண்ணி வாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். இது மேல ஏறும்போது ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிட்ட போகிறதுக்கான வாய்ப்பும் அதிகம். நிஃப்டியை வந்து நான் தொடர்ந்து இந்த ரேஞ்ச் கொடுத்துட்டே இருக்கேன். 19,250 அது இன்னும் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்குது. இப்போ என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் தப்பிச்சிடுச்சு. ஓகே, இட் மூவ்ட் அப் 250 கிட்ட வந்துட்டு மூவ்ட் அப் 3 டைம்ஸ். அது வந்து இது கிட்ட வந்துட்டு க்ளோசிங் பேசிஸ்ல மேலே க்ளோஸ் ஆனதை பார்க்குறோம். ஸோ இப்போ மெல்ல 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 400 தாண்டக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டு இருக்கிறது. அதே சமயம் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்றத நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கேன் 19,550. ஏன்னா இந்த மொமெண்டம் கொஞ்சம் மேலே போச்சு அப்படின்னு சொன்னா 19,550 லெவல்ஸ் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நிஃப்டி பேங்க் அப்படின்றதும் இப்போ அந்த கீழ் எல்லை கிட்ட வந்து திரும்ப மேல் எல்லை நோக்கி போயிருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மேல் எல்லை தடுக்கப்படுமா அப்படின்றது வரக்கூடிய சில நாட்களில் பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி அப்படின்றது நிஃப்டியோட வலிமையா இருக்குது அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். இந்த மேக்ரோஸ்ல வந்து ஜாக்சன் ஹோல்ஸ் எக்கனாமிக் சிம்போல்ஸ் இதை பத்தி நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? அது வந்து ஒரு ஆப்டிஷ் கமெண்ட், நெகட்டிவான ஒரு கமெண்டோட முடிஞ்சது. அப்ப மார்க்கெட்ல ஒரு ஜிட்ரியான மொமெண்டம் இருந்தது பார்த்தோம். ஸோ சந்தை கொஞ்சம் இறங்குனது அப்போ அந்த நேரத்துல. அதே சமயம் இப்ப வரக்கூடிய யூஎஸோட எக்கனாமிக்கல் டேட்டா, பொருளாதார புள்ளி விவரங்கள்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வலிமை குன்றி காணப்படுகிறது. அப்போ வலிமை குன்றுதல் என்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா ஓகே ஒரு நெகட்டிவான விஷயமா தான் நம்ம பார்க்கணும். ஆனா பொருளாதார வலிமை குன்றும் போது பணவீக்கம் கட்டுக்குள் வரும் அப்படின்ற ஒரு இன்னொரு கோணத்துல பார்க்கும்போது ஃபெட் ரிசர்வ் வந்து வட்டி விகித உயர்வு என்பதில் கொஞ்சம் சாஃப்ட் ஸ்டாண்ட் எடுப்பாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பும் இருந்து வருகிறது. அதனால அது வந்து மோசமான விஷயம்தான். யுஎஸோட பொருளாதார புள்ளி விவரங்கள் மோசமான இந்த மாதிரி வலிமை குன்றி காணப்படுவது மோசமான விஷயம்தான். ஆனால் அது வந்து அது வட்டி விகிதம் சார்ந்தும் பங்கு சந்தை சார்ந்தும் ஒரு சாதகமான அம்சமாக மாறலாமோ அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து சைனாவோட டேட்டா பொருளாதார புள்ளிவிவரங்கள்லாம் மிக மோசமா தான் இருக்குன்ற தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால அங்கிருந்து பணம் கூட இந்திய சந்தையை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதா கூட கொஞ்சம் பார்க்கலாம். இருந்தாலும் சைனாவோட தற்போதைய நிலைமை அப்படின்றது பொருளாதார ரீதியாக எதிர்மறையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால அவங்க ஏதாவது புதுசா ஒரு ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் கொண்டு வருவாங்களா அப்படின்றதும் சந்தை பார்த்து கொண்டிருக்கிறது. மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ்ல யூஎஸோட 10-year பாண்டில் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். நேற்றுக்கு டு இன்னைக்கு அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் குறைஞ்சி 4.14 இருக்கிறத நம்ம பார்க்குறோம். டாலர் இண்டெக்ஸும் அப்படி வந்து ஓரளவு கொஞ்சம் இறங்கி இருக்கிறத பார்க்குறோம். 103.62. இது ரெண்டுமே பங்கு சந்தைக்கு சாதகமான அம்சம் தான். ஆனா பிரெண்ட் குரூட் அப்படின்றது கிட்டத்தட்ட $1.25 மேல் நோக்கி ஏறி அது வந்து ஒரு பேரல் $85.81 வியாபாரம் ஆகி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி கோல்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த 1900 அந்த ஏரியாவை ஒரு சப்போர்ட்டா எடுத்துக்கிட்டு அங்கிருந்து இப்போ பவுன்ஸா அதை பாக்குறோம். ஓரளவுக்கு கணிசமான அளவு பவுன்ஸ் தான் இது. நேற்றுக்கு இன்னைக்கு கம்பேர் பண்ணும்போது $1,936 per ounceன்றது கணிசமான அளவு ஏற்றம் தான். யூஎஸ்டி ஐஎன்ஆர் அப்படின்றதும் இப்போ பார்த்தீங்கன்னா 82.70, 82.63 இருந்தது, 82.70 கொஞ்சம் வலிமை குன்றி காணப்படுகிறது. இதுல வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது 83 பிரீச் பண்ணி கொஞ்சம் மேல போகும்போது ஆர்பிஐயோட இன்டர்ஃபரன்ஸ்னால அங்க தடுக்கப்பட்டு இப்போ கொஞ்சம் வலிமை குன்றுதல்ன்றது மிக வேகமாக நிகழ்ந்த போது அங்க ஒரு பிரேக் போடப்பட்டு தற்போது கொஞ்சம் ஒரு இடைப்பட்ட ஒரு நகர்வு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். எஃப்ஐஸை பொறுத்த வரைக்கும் டுடே ஷுட் பி இன் கிரீன், ரைட்? இன்னும் பையர்ஸா மாறி இருக்கிறாங்க. பெரிய பையிங் இல்லைனாலும் 61.5 கோடிகள் அப்படின்றதா. பட் டிஏஎஸும் பையரா இருக்காங்க 305 கோடி. இட் இஸ் அ பாசிட்டிவ் டே.
இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எஃப்ஐஸோட அந்த ஷார்ட் பொசிஷனோட அளவு படிப்படியா குறைஞ்சிட்டே வரத நம்ம பார்க்கிறோம். சில வாரங்களுக்கு முன்பாக 64% கிட்ட இருந்தது. இப்ப 55% கிட்ட வந்திருக்கிறத பார்க்கிறோம். அதனால எஃப்ஐஸோட ஷார்ட் கவரிங்கும் இப்ப சந்தையானது இந்த இடத்துல கொஞ்சம் நிலை கொண்டு இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணமாக நம்ம பார்க்கணும். வரக்கூடிய காலங்களில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிக முக்கியமான விஷயங்கள்லாம் நிகழ இருக்குது. இந்தியா சார்ந்த விஷயங்கள். அத பத்தியும் நம்ம வரக்கூடிய நாட்கள்ல பார்க்கலாம். ஸோ லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் 11 மணிக்கு நம்ம தமிழ்ல குடுத்துட்டு இருக்கிறோம். வீக்லி 499 அப்படின்ற பேசிஸ்ல. ஸோ அன்னன்னைக்கு பணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள நீங்களும் பார்க்கலாம். கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப எங்க இருக்கிறோம்? இது 3வது நாளாக இன்னொரு ஸ்பின்னிங் டாப். 3வது நாளாக ஒரு ஸ்பின்னிங். 3மே ஸ்பின்னிங் டாப் தான். ஆனா அந்த ஸ்பின்னிங் டாப்போட நகர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? இன்ச்சிங் அப். ஒண்ணுக்கு மேல இன்னொன்னு. அதுக்கு மேல இன்னொன்னு அப்படின்னு சொல்லிட்டு 19,250 டிஃபெண்ட் பண்ணி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ மாசம் முடிஞ்சு போச்சு இல்லையா? அடுத்தடுத்து என்ன வரும்? ஆட்டோமொபைல் டேட்டா வரும் இல்லையா? சேல்ஸ் டேட்டாலாம் வர ஆரம்பிக்கும். அப்புறம் ஜிடிபி டேட்டாலாம் வர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சந்தையினுடைய ஒரு சூழலை தீர்மானிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போதைக்கு மேல 550 மிக ஸ்ட்ராங்கான தடைநிலையாக்கும். கீழே 250 சப்போர்ட் லெவலா நம்ம வச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸையும் வீடியோ போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.